நம்முடைய வாழ்க்கையிலே சுமை என்ற வார்த்தை ஒன்று இருக்கிறது. சுமை சுமை என்கிற ஒரு வார்த்தை, அதாவது பேர்டன் அல்லது லோடு என்கிற ஒரு வார்த்தை. ஆனால் சுமை என்கிற வார்த்தையை நாம் அதிகமாக விரும்புகிறதே இல்லை. ஏன்னா சுமை சுமக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது. சுமை என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். சுமப்பது என்பது மிகவும் அது ரொம்ப ஒரு பாரமான ஒரு விஷயம். அப்போ சுமை என்கிற வார்த்தையே நாம் பல நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வாழ்க்கையிலே சுமை என்பது இருக்காதா என்ன? நிச்சயமாக சுமை என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் போல உள்ளது. ஜீவனோடு வாழுகிற வரைக்கும், இந்த உலக வாழ்வில் இருப்பது வரைக்கும் நமக்கு சுமை என்ற ஒன்று உண்டு. சுமந்து கொண்டே தான் நாம் இருக்க வேண்டும். இப்போ இந்த சுமை என்பதற்காக பரிசுத்த வேதாகமத்திலே பல காரியங்களை பார்க்கிறோம். இப்போ சுமை சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும், அப்போ எல்லாத்தையும் நம்ம சுமந்துக்கணும் என்று நாம் நினைத்து தளர்ந்து போகிறதுக்கு இல்லை. அந்த சுமை என்பது சில சுமைகள் நம்ம தள்ளிவிட வேண்டும். நமக்கு தெரியும், எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் படிக்கிறோம். எபிரேயர் 12:1 நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, பாவத்தையும் பாரத்தையுமே தள்ளிடணும். அப்போ அந்த பாவத்தை தள்ளணும், பாரத்தையும் தள்ளிவிட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாவத்தை நாம் எப்படி தள்ளிவிடுகிறோமோ, ஆண்டவருடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும், பாவம் நம் வாழ்வில் ஒட்டக்கூடாது என்பதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அப்போ பாவத்தை தள்ளுவதை போல பாரத்தையும் தள்ளிவிட வேண்டும். சில பாரங்களை தள்ளிவிட வேண்டும். சில நேரத்தில் ரொம்ப அந்த பாரம் வந்தோடனே கவலை வந்துடுது, துக்கம் வந்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது நம்ம யோசித்து பார்த்தா தெரியும், இது ஏன் நான் இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், இதற்காக நான் ஏன் இவ்வளோ பாரப்படுறேன், இது அப்படி விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஆண்டவருக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சில நேரத்தில் ஆவியானவர் நமக்கு விழிப்பை தருவார். அப்படி தள்ளிவிட வேண்டிய பாரங்கள் சிலது உண்டு. ஏனென்றால் கடந்த காலத்தில் நடந்தது நமக்கு தெரியும், ஆனால் எல்லாம் நினைவில் இருப்பதில்லை. இந்த காலத்துல நடந்து கொண்டிருப்பது அப்படி நடந்து கொண்டிருக்கோம். சிலதை புரிந்து கொள்ளுகிறோம், பலதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா வருங்காலத்தில் நடக்க போவதை குறித்து கர்த்தர் நமக்கு ஒன்றை வெளிப்படுத்தாத பட்சத்தில் எதுவுமே தெரிய போவதில்லை. அப்ப இப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிற நாம் கடந்த காலத்தை குறித்தும் கவலைப்படுகிறோம், பாரப்படுகிறோம், சுமை சுமக்கிறோம். நடந்து முடிந்த சில விஷயங்களை வைத்து வைத்து அப்படியே மனதுல சுமையை ஏற்றிக்கொள்ளுகிறோம். இனி நடக்க போறதை குறித்தும் ஐயோ எப்படி இருக்குமோ என்று கவலைப்படுகிறோம். இப்போ நடப்பதை குறித்தும் இப்படி நடக்கிறதே இப்படி நம்ம கவலைப்படுறோம். அப்போ சுமை சுமப்பதை நாம் தான் நிறைய தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது வாழ்க்கையில் நமக்கு இந்த சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அதை அப்படியே ஆண்டவரிடத்துல நம்ம திருப்பி விட்டோமானால் பல சுமைகளை தள்ளிவிடலாம். நமக்கு ஆண்டவர் உணர்த்துவார், வசனத்தை நினைப்பூட்டுவார், நமக்குள்ளே ஒரு எண்ணத்தை தருவார். தள்ளிவிட்டு ஓட வேண்டிய சுமைகள் அநேகம் உண்டு. சில சுமைகளை கர்த்தரிடத்தில் இறக்கி வைக்க வேண்டும். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 மிக பழக்கமான வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போ உண்மையாக பாரம் வருகிறது, அது நம்மை பாதிக்கிறது, அது நமக்கு தொடர்புடைய ஒரு பாரம் தான். ஆனா அதை நம்மால சுமக்க முடியவில்லை. அப்போ சுமை சுமந்து தளர்ந்து போகிறோம். ஆனா ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நீ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்ம எல்லாம் நம்முடைய கவலைகள், அந்த கவலை வரும்போது அதை அப்படியே அந்த கவலையை அசை போட்டு சிந்தித்து கொண்டு நாம் இராமல் அந்த கவலை அப்படியே ஆண்டவரிடத்துல வைத்து விடணும். அது எப்படி பண்றது, அது எப்படி தூக்கி கொண்டு வைக்க முடியும், அது என்ன எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சில நேரம் தெரிந்தால் கூட நம்ம விட்டு விடுகிறோம். நான் ஒரு தடவை கூட சொல்றேன், நம்முடைய கவலைகளை அப்படியே ஜெபமாக மாற்றி தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். கன்வெர்ட் யுவர் worries into prayer. நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய கவலையை ஜெபமாக மாற்றணுமா? அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, கவலைப்படும் போது நம்ம தனியா கவலைப்படுவோம். ஒன்றும் இல்லை, நடந்து முடிந்த ஒரு காரியம், யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை மனசை ரொம்ப பாரப்படுத்துது. எப்படி நீங்க வசனத்தை அறிக்கை பண்ணாலும், எப்படி தள்ளிவிட நினைச்சாலும் தள்ள முடியல. இயேசுவே, இந்த உங்க சொன்னதை உங்க மேல வச்சிடுறேன்னு வச்ச கையோட என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரம் எடுத்து இங்கே தான் இருந்துட்டு இருக்குது. இதுக்கு என்ன ஒரு எளிதான வழி என்று சொன்னா,
அடுத்து ஞாபகம் வரும் அல்லவா, அந்த கவலையான காரியம், அந்த பாரமான காரியம் நினைவில் வரும்போது அப்படியே இவங்க அந்த வார்த்தை என்ன சொன்னாங்களே, நான் அங்கே வரைக்கும் போனேன், அங்கே போன இடத்துல என்கிட்ட இப்படி பேசினாங்க, அடுத்து என்னுடைய வார்த்தையை அவங்க எதுவுமே காதில் வாங்கவில்லையே, இப்படி ஒரு சிந்தனை ஓடுதில்ல. இந்த சிந்தனை ஓடும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பா நான் அந்த இடத்துக்கு போனேன் ஆண்டவரே, அங்கே போன இடத்துல அவங்க என்னை இப்படிலாம் பேசினாங்க, ஆனால் அது தவறான விஷயம் அப்படின்னு நான் அவங்களுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லணும்னு நினச்சா அவங்க அதில் ஒன்றுமே கேட்கல ஆண்டவரே, இது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இது அப்படி ஆண்டவரோட நம்ம பேசுறது. இதான் அந்த பாரத்தை, சுமையை, அந்த கவலையை கர்த்தரோடு சொல்லுவது, அதுதான் அவர் மேல அதை வைத்து விடுவது, இதுதான் கன்வெர்ட் பண்றது. நம்முடைய கவலையை ஜெபமாக மாற்றி விடுகிறோம். பல நேரத்தில் ஜெபம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு A to Z சொன்ன மாதிரி ஒரு ஆரம்பம், ஒரு இடையில ஏதேதோ காரியங்களை பேசுவது, ஒரு முடிவு, இப்படி மட்டும் இருக்கிறது. அப்படி ஒரு ஜெபமும் தேவைதான். ஏன்னா நம்முடைய குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்துக்காக, நம்ம பிரச்சனைக்காக என்று சில காரியங்கள் வழக்கமாக பல காலம் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அது தேவை. ஆனால் இப்படி ஸ்பெஷலாக சில நேரம் நடந்துருதே, அந்த நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு முழங்கார் படியிட்டு ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம் நீங்கள். ஆனால் உங்கள் வேலையை செய்யும் போது வேலை ஒரு பாரமாக இருக்குது, சுமையாக இருக்குது, அதோட சேர்த்து மனதிலையும் மிகப்பெரிய ஒரு சுமை. சரீரம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய கஷ்டமா தெரியாது, மனம் பாரப்படுமானால் இந்த சரீரம் எல்லாம் தளர்ந்து போகிறது, அப்படித்தானே? அப்போ இந்த மாதிரிப்பட்ட சுமையான சிந்தனைகள் உங்களுக்கு வரும்போது அதை அப்படியே தேவனோடு பேச ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை நடந்து முடிந்த காரியமா இருக்கலாம், நடந்து கொண்டிருக்கிற காரியமா இருக்கலாம், இனி நடக்க போறதா இருக்கலாம். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பீங்க, எக்ஸாமுக்கு போயிருப்பாங்க, எக்ஸாம் டைம்ல பலர் சர்ச்சில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. மட்டுமில்ல சிலருக்கு வர முடியாமல் இருக்கலாம் அந்த நேரத்தில். அப்போ உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்கிற, வெளியில வேலைக்கு செல்லுகிறவர்களா இருக்கலாம், உங்க வீட்டு வேலை டைமா இருக்கலாம். அந்த நேரத்தில் அந்த சிந்தனையில் அந்த பிள்ளை பற்றி உங்களுக்கு பயமாக இருக்கும். ஐயோ இவ இது படிக்காமல் போனாலே, இல்லை இது அவளுக்கு சரியாக புரியலையே, பல எண்ணம் பிள்ளையை பற்றி அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதை அப்படியே ஆண்டவர் இடத்துல சொல்லணும். ஆண்டவரே இந்த கேள்விக்கு என் பிள்ளை சரியாக படிக்கலை, இல்லை இதில் அவளுக்கு ஒன்றும் புரியலை, இப்படிலாம் கேள்விகள் கேட்கப்படுமா, நான் அவள் என்ன செய்வான் ஆண்டவரே? அந்த மன பாரத்தை ஆண்டவரோட சொல்லணும். நீங்கள் அவளோட கூட இருந்து அவளுக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே, அவளுக்கு ஞாபகப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே, எழுத நல்ல தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. எப்படியோ என்னவோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா இன்னும் சுமை அதிகரிக்குமே தவிர பிரயோஜனம் ஒன்றுமே இருக்காது. ஆனா நம்ம ஆண்டவரோட நம்முடைய சுமையை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஜெபமாக தேவனிடத்தில் தெரியப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் நமக்கும் பெரிய சந்தோஷம். கொஞ்ச நேரத்தில் ஆண்டோடைய பிரசன்னம் நம்மளை அப்படியே நிரப்பிடும். சிலருக்கு புருஷனை குறித்து ஒரு பாரம், அவர் வெளியே புறப்பட்டு போனாலே ஒரே பாரம், ஒரே கவலை. ஒருவேளை பலவீனமானவராக இருக்கலாம், ஒருவேளை சில தவறான காரியங்களில் ஈடுபடுகிறவராக இருக்கலாம், இல்லை ஏதேதோ காரியங்கள் இருக்கலாம், இல்லை அவர் வேலைக்கு போகிற இடத்துல அவருக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது அப்படியே அவரை குறித்து நீங்கள் பாரப்பட ஆரம்பித்தீர்கள் என்றால் இன்னும் தான் பிரச்சனை அதிகமாகும். உங்களுக்கும் பல கஷ்டம் இருக்கும். மனதில் மட்டுமில்லை, உங்கள் சரீரமே பலவீனப்பட்டுரும், உங்கள் ஆவியில் ரொம்ப கலக்கம் வரும், உங்கள் ஆத்துமால தைரியம் இழந்து போகும். ஆனால் அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவரோட சொல்லலாம். இல்லை உங்கள் வேலை மத்தியிலும் கர்த்தரோட அந்த கவலை எப்பெல்லாம் வருதோ, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. அதை அப்படி கன்வெர்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட விட்டுட்டே இருங்க. ஆண்டவர் பாதத்தில் அதை ஆண்டவரிடத்துல சொல்லிக்கிட்டே இருங்க. சிந்திக்கிறதை கர்த்தரோட சேர்ந்து சிந்தியுங்க. அதுதான் இதுல ரொம்ப ஷார்ட். பல நேரம் பல காரியம் சிந்திக்கிறோம். கவலை பாரத்துக்காக மட்டுமல்ல, சில நேரம் எரிச்சல், கோபம், பகை, சில எண்ணங்கள் எழும்பி விடுகிறது அல்லவா? அப்போ தனியா சிந்திக்காதீங்க, அப்பவும் ஆண்டவரை சேர்த்துங்க. ஆண்டவர் என்ன நினைப்பார், இதை போய் நான் ஆவியானவரோட சிந்திக்க முடியுமா அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அவரோட பேசணும். ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, எனக்கு இதை நினைச்சாலே ரொம்ப கோபம் வருது ஆண்டவரே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே ஆண்டவர் தம்முடைய கல்வாரியில் அவருடைய மன்னிப்பின் மாண்பை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஏன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை சேவிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள். உங்களை அவர் சும்மா விடவே மாட்டார். பல நேரத்தில் பல காரியங்களுக்கு ஆலோசனை கிடைக்காமல், பதில் கிடைக்காமல், காரிய சித்தி உண்டாகாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் தனியாவே சிந்திக்கிறோம், தனியாவே செய்கிறோம், தனியாவே யோசிக்கிறோம், தனியாவே பயப்படுறோம். இல்லைன்னா யாராவது ஒருத்தருக்காக காத்திருக்கிறோம், டெலிஃபோன் மூலமாகவோ
இல்லை நேரடியாக யாரிடத்துல போயோ, இல்லை இன்னார் வருவாங்க எப்போ வருவாங்களோ என் மனசை கொட்டலாம் அப்படி காத்துட்டு இருக்கிறீங்களா? இல்லை தேவ பிள்ளைகளே, கர்த்தரோட இணைந்து கொள்ளுங்கள், கர்த்தரோட பேசுங்க. அவரோட உங்க உள்ளத்தை அப்படி திறந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பாரங்கள் எல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதுதான் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு வார்த்தை. இன்னும் சில சுமைகள் இருக்குது. சில சுமைகளை தள்ளிவிட வேணும்னு சொல்லிட்டேன், சிலதை கர்த்தர் மேல வச்சிடணும்னு சொல்லியாச்சு. ஆகா, எனக்கு இனி எந்த கவலையுமே இல்லை, எனக்கு பாரமே இல்லை, எந்த சுமையுமே இல்லைன்னு நினைக்கலாமா? அப்படி இல்லை. சில சுமைகளை நாம் சுமக்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமப்பது. என் பாரத்தையே சுமக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வைக்க வேண்டிய பாரத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சிடுறோம், தள்ள வேண்டிய பாரத்தெல்லாம் தள்ளிடுறோம். இப்போ நமக்கு நிறைய இடம் இருக்குது. அதே அதிகாரத்தில் கீழே பார்க்குறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பானே, ஒருத்தருடைய அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. அப்போ அவரவருடைய பாரமும் சுமக்க வேண்டிய சில பாரம் உண்டு. உங்களில் அநேகருக்கு ஆண்டவர் குடும்பம் என்ற ஒரு பாரத்தை தந்திருக்கிறார். தனி வாழ்க்கையில முதல்ல பார்ப்போம். தனி வாழ்க்கை, தனி ஒரு மனுஷியா நம்ம இந்த உலகத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ சில காரியங்களை பாரப்பட வேண்டியது, கரிசனை கொள்ள வேண்டியது இருக்கிறது. நம்மை சுத்தமாக வைத்துக் கொள்ளுவது, நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இதிலெல்லாம் என்ன, நான் சுத்தமாக இருக்கிறத பற்றி கவலையே பட மாட்டேன். என் வீடு சுத்தமாக இருக்கணும், என் பிள்ளைகள் சுத்தமாக இருக்கணும், என் புருஷனுடைய காரியங்களை நல்லா நீட்டாக நடக்கணும், என்னை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. அதில் ஒரு கரிசனை நமக்கு வேணும். நம்முடைய சரீர சுத்தம், நம்முடைய வஸ்திர சுத்தம், நாம் பயன்படுத்துகிற பொருட்களுடைய சுத்தம் என்று ஒரு சுத்தம் என்பதை பற்றியே நாம் கரிசனை கொள்ள வேண்டியது இருக்குது. அதே போல் ஆகார விஷயங்கள், வயது ஆக ஆக, சின்ன வயதும் சரி, இன்னைக்கு பார்த்தா பலவிதமான பலவீனங்கள், வியாதிகள். அப்போ ஒரு சரிவிகித உணவு இருக்கிறதுல மினிமமா, எல்லாம் பெரிய பெரிய உடனே நீங்க ஐயோ எனக்கு அதெல்லாம் வாங்க பணம் இல்லை, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படி நினைக்க கூடாது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறவைகளில் எப்படி நம்ம ஒரு சரிவிகித உணவு உட்கொள்ள வேண்டும், தேவையான தண்ணீர் குடிக்கணும், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மை குறித்து கவலை கொள்ள வேண்டியது, ஒரு பாரப்பட்டு ஒரு கரிசனை என்று சொல்லலாம் அந்த வார்த்தையை. அப்படி இருக்குது. அதே போல மற்றவர்கள், குடும்பத்தினருடைய பாரம், குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்ததான கரிசனை. சிலருக்கு சமையல் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு பேர்டனாக இருக்குது, பெரிய ஒரு பேர்டன். எப்படா எனக்கு இதில் விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம குடும்பமாக கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறது வரைக்கும் அந்த பாரம் நமக்கு இருக்கத்தான் செய்யும். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு என் மாமா மாமியாருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி இருக்குது, அதுக்கேற்ற ஆகாரம் செய்யணும், என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், இப்படி நான் செஞ்சு கொடுக்கணும், என் பிள்ளைகள் இப்படிலாம் இல்லாட்டா சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு நான் எத்தனை விதமா ஒரு ஆகாரத்தை சமைக்கணும். ஆனா கடந்த காலங்களிலெல்லாம் நம்ம பெரியவங்க, நம்முடைய முன்னோர்கள் சொல்றதெல்லாம் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளவு நேரம் அடுக்கலையில நிக்கணும், அங்க போகணும், சமைக்கணும், எல்லாம் முடிக்கணும், மூடி வைக்கணும், வெளியே வரணும்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு செய்ய முடியவில்லை. ஏன்னா அதனுடைய காரியங்கள் ரொம்ப விசித்திரமாகவும் அந்த வியாதிகளின் காரியங்கள் இருக்கிறதுனால மிகவும் அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்ப இந்த சுமையை தள்ளிவிட முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? இந்த சுமையை நம்ம எப்படி தள்ளலாம்? ஏன்னா கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்பு, ஒரு குடும்பம் என்பதை நம்மை நம்பி தந்திருக்கிறார். ஒரு குடும்ப ஸ்திரீயாக, ஒரு குணசாலியான ஸ்திரீயாக உங்களை தெரிந்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிறார். சிலருக்கு தோணும், எப்படா இந்த மாமா மாமியார் அவங்களுடைய மூத்த மகன் வீட்டுக்கு போயிட மாட்டாங்களா, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமே அப்படிலாம் நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு, சிலருக்கு இதுல வேற எப்பவும் சூடா கொடுக்கணும், சுட சுட இல்லாவிட்டா சாப்பிட மாட்டாங்க. இப்படிலாம் பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே நிச்சயமா இருக்குது. அப்போ இந்த மாதிரி இல்லை, ஆண்டவரே இந்த சுமையை என்னை விட்டு அகற்றும், இந்த சுமையை நான் தள்ளி போடணும், இந்த சுமையை உண்மையில் வைத்து விடுகிறேன் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? இந்த சுமையை சுமப்பதற்கான பலனை எனக்கு தாரும். ஏன்னா இது தள்ளி விடுகிற சுமை அல்ல. இது என்னமோ பஸ்ல ஏறிட்டு ஒவ்வொரு டிக்கெட்டா கீழே இறங்கின மாதிரியா? இல்லை. நாம் எல்லாரும் ஒன்றாக ஆண்டவருக்காக வாழ வேண்டும், குடும்பமா இருக்க வேண்டும். ஒரு கஷ்டம் என்று சொன்ன உடனே அந்த நபர்களை, அதற்கானவர்களை அப்படி நம்ம வெறுத்து விடவோ ஒதுக்கி விடவோ
கூடாது. சிலருக்கு சில பலவீனம், சின்ன வயதாக இருக்கும், அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்போ ஆண்டவரே இந்த பிள்ளையோட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படி சொல்லாதீங்க. அப்பா இந்த பிள்ளை எனக்கு சரியாக வளர்த்தி எடுக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும். சிலருக்கு வந்து ஹேண்டிகேப்டான சில உடல் கூறுகளிலே குறைபாடு உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் அந்த பிள்ளைய நான் என்ன செய்வேன் ஆண்டவரை, இதால் எனக்கு பெரிய வேதனையா இருக்கிறது. சிலர் அந்த பிள்ளைகள் முன்னாலேயே சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இது ரொம்ப கடினம். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்த சுமை மிகவும் பாரமான சுமை, உண்மைதான். ஆனால் இதை கர்த்தர் தந்த சுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட கேட்கலாம், ஒரு சுகத்தை தாரும் ஆண்டவரே, இது எனக்கு லகு உண்டாக செய்யும். அந்த வெயிட் எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது, கொஞ்சம் லைட் ஆக்கித்தாங்க, லைட் வெயிட் ஆக்கித்தாங்க ஆண்டவரே. நம்ம எல்லாம் முந்தி காலத்துல பெரிய பெரிய இது இப்போ தோசைக்கல் அப்படின்னாலும் நல்லா வெயிட்டா இரும்பு கல் இல்லையா, அவ்வளோ வெயிட்டா இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வெயிட்லெஸ்ஸா நான்ஸ்டிக் பேன் அது இதுன்னு வந்ததுனால அது வெயிட்டே இல்லை தூக்குறதுக்கு. அப்போ தோசையும் சுடலாம், அதே நேரம் என்ன இருக்குது, கல் வெயிட்டும் இல்லை. அப்போ பாருங்க, வாழ்க்கையில அந்தந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். சுமையே சுமக்கிறோம், ஆனால் கொஞ்சம் வெயிட் ஆண்டவர் குறைச்சி தருவார். நீங்கள் இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களோட பேசி உங்கள் வாழ்க்கையிலே என்ன சுமை உங்களுக்கு இருக்குது, எது தேவையில்லை அதை தள்ளிவிட கிருபை தருவார். எதை கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டும் அதற்கான பலனை உங்களுக்கு தருவார். எந்த சுமையை நீங்கள் சுமந்து கொண்டேதான் ஓட வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை கர்த்தர் உங்களுக்கு சுமக்கும்படியான பலனை தருவார். ஆகாய விமானத்தை குறித்து நம்முடைய போதகர் அடிக்கடி சொல்லுவதை கேட்டிருப்பீர்கள். ஆகாய விமானம் அதிலே வெயிட் ஏற்றுறதுக்கு பயணிகளுக்கு கூட அது கொண்டு போகிறதுக்கு 15 கிலோ தான் அங்கே இது பண்ணணும், கையில் ஒரு 7 கிலோக்கு மேலே வைக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இதெல்லாம் வைத்து பாரங்களை ஏற்றுகிறார்கள். அப்போது இந்த மாதிரி பாரங்கள் ஏற்றுவதை அவர்கள் தடுக்க முடியும், ஒரு அளவுக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க. அதே நேரம் ரொம்ப வெயிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆகாய விமானத்தின் வெயிட்டான ஒரு என்ஜின் அல்லது அதனுடைய இறகுகள் எதையாவது கலற்றி போட முடியுமா? முடியாது. இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தொடர்ந்து முன்னே செல்வதற்கான, கர்த்தருக்காக எழுந்து பறப்பதற்கான இறகுகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு ஓடுறதுக்கான மிஷின் உள்ள இருக்கிற மாதிரி நமக்குள்ளே சில காரியங்கள் இருக்குது. இவைகளை தள்ளிவிடவோ தூக்கி போட்டு விடவோ முடியாது. இன்னும் சில நேரத்தில் சரீரத்தில் சில பலவீனங்கள், அதை கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. அப்போ கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மேல வைக்கலாம். அவர் கல்வாரி சிலுவையினால் சுகத்தை சம்பாதித்து தந்திருக்கிறார், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். சிலது மாறியே போகிறது இல்லை. அப்போ சரி, ஒரு வேளை பவுலுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுத்திருக்கலாம். அந்த பலவீனத்தோடு கூட கர்த்தருக்காக ஓடும்படியான பலனையும் உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுமையிலே முதலாவது நாம் பார்க்கிற ஒரு சுமை என்னவென்று சொன்னால் அக்கிரம சுமை. அக்கிரம சுமை, burden of iniquities. இந்த அக்கிரம சுமை என்பது இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு சுமை. சங்கீதம் 38:4 நாம் படிக்கிறோம், என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. ஹல்லேலூயா. அக்கிரம சுமை அதிகமா இருக்கிறதான், தலைக்கு மேல பெருகிவிட்டதான், தாங்கக்கூடாத மகா பாரமாக, பார சுமையை போல் அது என்னால் தாங்கக்கூடாததான பாரமாயிற்று. அப்ப அக்கிரம சுமை என்பது தாங்கக்கூடாத பாரம். வாழ்க்கையிலே அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள், மதிக்கேடான காரியங்கள், இப்படி பலவிதமான வகைகள் இருக்கிறது. செயலிலே, நடக்கையிலே, நினைவிலே என்று பலவித காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அக்கிரமங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அது தாங்கக்கூடாத மகாபாரமாக இருக்கிறது. தாங்கக்கூடாத மகாபாரம். இந்த தாங்கக்கூடாத மகாபாரத்தை தான் ஒரு காலத்துல நாமும் சுமந்து கொண்டு இருந்தோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இதனுடைய பாரத்தை சுமந்தோம். எப்படி சுமந்தோம்? பல நேரத்தில் அதை பற்றி பாவம் என்றோ பாரம் என்றோ ஒன்றும் தெரியாது. அது சில நேரத்தில் ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டதுனால நான் இவ்வளோ வேதனைப்படுறேனே, இப்படி நான் செஞ்சுட்டே இருக்கிறேனே, இதுதான் அந்த நெருக்குகிற பாரங்கள். இந்த நம்மை நெருக்குகிற இந்த பாரங்கள் ஒரு நாளிலே நம்மை விட்டு நீங்கி போனது. எப்படி நீங்கி போனது அப்படின்னா, ஒரு நாள்ல ஆண்டவருடைய சந்திப்பு நமக்கு உண்டானது. ஆண்டோடைய சந்திப்பு நமக்கு உண்டாகும் போது கிருபையாய் ஆண்டவர் அவருடைய அந்த பரிசுத்த ஆவியினால் நமக்கு வாழ்க்கையில பாவ உணர்வை உண்டு பண்ணினார். இந்த பாவம், நாம் செய்த பாவங்கள், நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் நினைவுபடுத்தி தந்தார். நினைவுபடுத்தி தந்த உடனே
மனசுல ஒரு பாவ உணர்வு. இந்த பாவ உணர்வு உண்டான உடனே ஆண்டவருடைய கல்வாரியின் சிலுவையை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். நமக்கு ஒரு விசுவாசம் வந்தது. என்ன விசுவாசம்? நான் செய்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் இயேசு சிலுவையில சுமந்திருக்கிறார். நான் என் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், எல்லா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அந்த வசனத்தின்படி நான் என் பாவத்தை அறிக்கையிடும் போது ஆண்டவர் எனக்கு மன்னிக்கிறார், என்னை ரட்சிக்கிறார் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப தேவனுடைய கிருபை நம்ம மேல வந்தது. நமக்குள்ளாக ஒரு விசுவாசம், இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கும், என்ன சுத்தமாக்கும். இந்த விசுவாசத்துல பாவங்களை அறிக்கையிட்டோம். அறிக்கையிட்ட உடனே ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்குள்ளாக தந்தார். ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்கிற ஒரு மகிழ்ச்சி. ஏனென்றால் பாவம் என்னை விட்டு நீங்கி விட்டது. பாவம் நீங்கும் போது அந்த சுமை, அந்த அக்கிரமத்தின் சுமை, என்னால் தாங்கக்கூடாது இருந்த அக்கிரமத்தின் சுமை என்னை விட்டு நீங்கி விட்டது. ஹல்லேலூயா! இந்த அனுபவத்தை இதுவரை யாராவது பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நீங்கள் கடந்து வரவில்லையா? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னை நீ ரட்சியும் அப்பா, என் பாவத்தெல்லாம் நான் உம்மிடத்தில் அறிக்கை பண்ணுகிறேன், என்னை ரட்சித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றும், என்னை பரிசுத்தப்படுத்தும், நான் உமக்காக பரிசுத்தமாய் வாழணும், இந்த பார சுமை என்னால தாங்க முடியல, என்னை ரட்சியும் என்று கேளுங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பெற்ற ரட்சிப்புக்காக நன்றி சொல்லணும், தினம் சொல்லணும். நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்டதே மறந்து போயிடும். அப்படி மறக்கவே கூடாது. ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பி ஜீவனோட வந்தப்புறம் அது எவ்வளவு அடிக்கடி ஞாபகத்துல வருது இல்ல? அதை விடவும் இந்த பாவ உலகத்திலே பாவத்தினால் அக்கிரமத்தினால் மரித்து கிடந்த நம்மை இயேசு தம்முடைய சிலுவையின் பலியினால் தூக்கி எடுத்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரே, ரட்சித்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒரு நாளும் மறக்க கூடாது. தினம் அறிக்கை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஜெபம் ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இல்லையா? அப்ப கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்மை ரட்சித்த கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், நம்மை அபிஷேகித்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ உடன்படிக்கைகளிலும் மேன்மையான உடன்படிக்கை இயேசுவோடு நாம் செய்த உடன்படிக்கை. அது எவ்வளவு அவர் பரலோகத்தின் ஆண்டவர் நமக்காக வந்து தம்முடைய இரத்தத்தினால நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அப்ப இவ்வளவு மேன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இதற்காக அதிகமாய் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒரு நிமிடம் இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி ஒரு அடி பாடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா! எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்கக்கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளி நீர், மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளி நீர், மா பாவியாம் என்னை நீரைக்க மன்னாடு நான் எம்மாத்திரமையா, மா பாவியாம் என்னை நீனைக்க மன்னாடு நான் எம்மாத்திரமையா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன், தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன், தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் நம்மை மாற்றினவர் சும்மா மாற்றவில்லை, தேவதூதரை காட்டிலும் மகிமைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். அத்தனை மகிமை நிறைந்தவர்களாக மாற்றி இருக்கிறார். அவருக்காக வாழுகிற நாம், அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு அவரோடு உடன்படிக்கை செய்த நாம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். இந்த பெரிய பாக்கியத்தை தந்தவர், இந்த பெரிய பாக்கியத்தை தந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, நீர் என் வாழ்க்கையிலே செய்த இந்த ரட்சிப்பின் கிரியைக்காய் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளையாய் மாற்றி விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவுக்கு சுவிகார புத்திரராய் எங்களை மாற்றி விட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவோடு கூட உட்காரும்படிக்கு ஆமென் நீ தந்திருக்கிற பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வித சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? ஒருத்தரும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டது ஒரு மேன்மையான அனுபவம். உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும் போது உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரே, அவர் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறாரே, அந்த மேன்மையை உணர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ரட்சித்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆவியினால் அபிஷேகித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிற பாக்கியத்தை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து வார்த்தைகளை தியானிப்போம். அடுத்ததாக வேலை சுமை. வேலை சுமை, burden of labor. ஒரு வேலை சுமையை பற்றி நாம படிக்கிறோம். சங்கீதம் 81 அதனுடைய 6வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 81:6. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்கிற ஒரு வார்த்தையை நாம படிக்கிறோம். தோளை சுமைக்கு விலக்கி இருக்கிறார். தோளை சுமைக்கு விலக்கி இருக்கிறார். யாருக்கு? கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்திலே எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த இடத்துக்கு பெரிய மதிப்பாக யாக்கோபின் குடும்பம் அந்த யோசேப்பின் மூலமாக எகிப்துக்குள்ள போனாங்க. ஆனா சில காலம் தாண்டின பின்பு யோசேப்பை அறியாத புதிய ராஜன் தோன்றின போது இவர்கள் கைகள் கூடை கொடுக்கப்பட்டது, சுமை கொடுக்கப்பட்டது, தோளில் பயங்கரமான சுமைகள் வைக்கப்பட்டது. வேலை இவர்களை மிக அதிகமாக அமிழ்த்த ஆரம்பித்தது. அந்த பார்வோன் ஆளோட்டிகளை வைத்து இவர்களை ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி அப்படி ஆளோட்டிகளை வைத்து கொடுமையாய் வேலை வாங்கினான். அந்த வசனங்களை நம்ம யாத்ராம புத்தகம் ஆரம்ப பகுதியில் அதிகமாக படிக்க முடியும். அவ்வளவு கொடுமையாக வேலை ஏவப்பட்டார்கள், வேலை வாங்கப்பட்டார்கள். இவர்களும் கொடுமையாய் வேலை செய்தார்கள். அந்த கொடுமையான வேலையினால் அவர்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட ஆரம்பித்தார்கள், அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் இவங்களுடைய சத்தத்தை கேட்டேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதுக்கு இறங்கி இருக்கிறேன், நான் இந்த ஜனத்தை விடுவிப்பேன் என்று சொல்லி மோசே என்கிற ஒரு தலைவனை கத்த தெரிந்து கொண்டு அவர் மூலமாக ஒரு பெரிய விடுதலையை இந்த மக்கள் மத்தியிலே கட்டளையிட்டார். இன்றைக்கும் வேலை என்பது, நான் சொன்னேன், நம்முடைய வீட்டின் காரியங்கள், நமக்கு சில வேலை, சிலருக்கு வேறு வெளியில நீங்கள் வேலை செய்கிறீர்கள், கம்பெனிலையா இருக்கலாம், ஸ்கூல்லையா இருக்கலாம், ஃபேக்டரிஸ்லையா இருக்கலாம், எங்கோ ஒரு இடத்துல வேலை செய்கிறீர்கள், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கலாம். ஏதோ நீங்கள் வேலை செய்கிற இந்த காலகட்டத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேலை உங்களை சுமையாக அழுத்துகிறதா, இல்லை நீங்க ஒரு எளிதான வகையில போய்கிட்டு இருக்கிறீங்களா? வீட்டு வேலையில கூட அதிகமான சுமை என்று சொன்னேன், அதுலயே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இவ்விதமான வியாதிகள், பல கஷ்டங்கள் இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு இவ்வளவு நான் செய்து பல இந்த மாதிரி கேர் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் நல்ல சுகமாயிட்டாங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட சமையல் உங்களுக்கு தேவையில்லை அல்லவா? இப்படி எந்த உங்க சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கேற்றாற் போல் ஆண்டவரோடு உங்களுடைய சுமையை பகிர்ந்து கொள்ளுங்கள், எண்ணத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், நினைவில் வருகிற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், அதை ஜெபமாக மாற்றிவிடுங்கள். இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், இந்த வேலை ஒரு பயங்கரமான சுமையாக இருக்கிறது. வழக்கமான வேலைகள், செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு, நாம் அதை செய்ய வேண்டும். ஆனால் உங்களை அழுத்துகிற வேலை பளு என்று வரும்போது அதை கவனிக்கணும். அழுத்துகிறது என்று சொல்லும்போது திராணிக்கு மிஞ்சி வேலை வாங்கப்படுகிற அனுபவங்கள் இருக்கிறது. தேவனையும் அவருக்குரிய காரியங்களையும் கொஞ்சமும் தேடாத வகையிலே போக வேண்டியது இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது அப்படிதான், அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவர்களுடைய அந்த வேலை பளு அதிகமாக இருந்தது. அப்புறம் முதல்ல மக்கள்கிட்ட மோசே சொல்லும் போது அவங்க தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டாங்களாம். உங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போது, இந்த வேலையிலிருந்து நீங்களாகி போறீங்க என்று சொல்லும் போது தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். ஆனா பார்வோன் தொடர்ந்து நெருக்க ஆரம்பிக்கும் போது,
அந்த வேலைப்பளு குறையாதபடிக்கு ரொம்ப கடினமாக மாற்றப்படும் போது, ஏனென்றால் அதுவரைக்கும் அவர்களுக்கு செங்கல் அறுப்பதற்கான அந்த தீ வைக்கிறதுக்கான அந்த விறகுகள் அந்த காரியங்களை கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த காரியம் விடுதலைக்காக இவர்கள் ஏங்குகிற நேரத்தில் அவங்களுக்கு சரி, நாங்க இதை விட்டு விடுதலை பெற்று ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டு என்கிறதை அவர்கள் கேள்விப்பட்டு அதற்காக வாஞ்சிக்கிற நேரத்திலே பார்வோன் அதிகமான வேலையினால் அவர்களை நெருக்க ஆரம்பித்தான். அவங்களுக்கு நல்ல வேலை கொடுங்கன்னு சொன்னான், கடினமா வேலை கொடுக்க சொன்னான். இனி நீங்க எந்த ஒரு அந்த எரிபொருள் கொடுக்க கூடாது, அவங்களே எரிபொருளையும் தேடி எடுத்துக்கொண்டு வந்து ஏற்கனவே எந்த அளவுக்கு செங்கல் அறுத்தார்களோ அந்த அளவுக்கு செங்கல் அறுக்க வேண்டும் என்ற ஒரு கொடுமையான கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வேலை கொடுமையில் நீங்கள் யார் இருக்கிறீர்கள்? சும்மா உள்ள வேலை இது எனக்கு கொடுமையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமாயிராது. மெய்யாய் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? எனக்கு இருக்கிற நேரத்திலே நான் அதிகமாக உழைத்து கொண்டிருக்கிறேன், காலை முதல் இரவு வரை உழைக்கிறேன், கர்த்தரை தேடுவதற்கு எனக்கு சமயம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள்ல கூட எனக்கு ஆராதிக்க போக முடியலை, என் வேலை அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது, எனக்கு அந்த நாள்ல கூட கொஞ்சமும் ஒரு விடுதலை இல்லை, லீவு கிடைக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் அந்த தேசத்திலே அற்புதங்களை செய்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை விடுவித்தது போல உங்களையும் விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இதுதான், இது இப்படிதான் இருக்கும், இந்த தேசத்துல இப்படிதான் இருக்கும், இந்த கம்பெனில இப்படிதான் இருக்கும், இந்த வீட்டுல இப்படிதான் இருக்கும். சில வீட்டு வேலை செய்கிற சகோதரிகள் மிகவும் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு ரெஸ்ட்டுமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரு எந்திரத்துக்கு கூட, ஒரு மெஷினுக்கு கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா இவர்களுக்கு கொஞ்சமும் ரெஸ்ட் இருக்காது. அப்படி யார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? உங்க கஷ்டத்தை நினைத்து அழுது யாருக்கோ சொல்லி, உங்க பெற்றோருக்கு சொல்லி அப்படிலாம் நீங்க இருக்க வேண்டியதில்லை. உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விட வேண்டிய ஒரு இடம் உண்டு, அவரிடத்திலே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் இப்படி ஒரு காரியத்துல ஈடுபடலாம்னு நினைக்கிறேன், இந்த எனக்கு விவாகமாகி விட்டாலும் இந்த ஒரு படிப்பு நான் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன், ஆனா என் வீட்டு சூழ்நிலையில இந்த நெருக்கத்துல, வேலை நெருக்கத்திலிருந்து என்னால அது செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது அப்படியே ஆண்டவர் இடத்துல கொண்டு வைங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வழியை திறப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாஞ்சை, விருப்பம் அவருக்கு பிரியமா இருக்கும்போது சூழ்நிலைகளை எல்லாம் ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜரீகம்னா என்ன? அவர் தான் ராஜா. அவர் நினைச்சா இங்க மாத்தி வைப்பார், அங்க தூக்கி வைப்பார், அதை தள்ளி விடுவார், எதுனாலும் அவர் செய்வார். அந்த ராஜாதி ராஜாவை தான் நம்ம சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட சொன்னா நம்முடைய சுமையை நீக்க மாட்டாரா? நம்முடைய சுமையை லகுவாக்க மாட்டாரா? நம்முடைய சுமையை நம்மை விட்டு விலக்க மாட்டாரா? அவர் எல்லாம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. பிடிச்சுக்கோங்க, கட்டியா அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்குது. ஆனா நான் உம்முடைய ஜனம் அப்பா, வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மூலமாக உம்முடைய பிள்ளையா நான் மாறி இருக்கிறேன். இந்த வசனத்தின்படி என் தோழனை சுமைக்கு விலக்க வேண்டும் ஆண்டவரே. நான் ரொம்ப சுமை சுமந்து தளர்ந்து போனேன். என் தோள்கள் எல்லாம் எழுத்தின்படி கூட சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்ப பார்த்தாலும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஷோல்டர் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றீங்களா? ஆண்டவர்கிட்ட அதை ஷேர் பண்ணுங்க. சில நேரம் நம்முடைய பக்கத்துல சில தவறுகள் இருக்கலாம், நம்ம சில சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கைக்கு உண்டாக்க வேண்டியது இருக்கலாம். அப்படிங்கும்போது அதை கூட ஆண்டவர் சொல்லி தருவார். இல்ல மாற்ற வேண்டிய காரியங்கள், சூழ்நிலைகளை சரி பண்ணணும்னா அவர் நின்று நமக்காக செய்வார். ஹல்லேலூயா. எதுவானாலும் நம்ம அவரிடத்துல இதை ஷேர் பண்ண வேண்டும். அதுபோல பல நேரத்திலே இந்த வேலை பாரத்தினால் மனசு ரொம்ப அடைக்கப்பட்டு விடுகிறது. அதனால ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியல. பைபிள் வாசிக்கிறேன், ஆராதனைகளுக்கெல்லாம் செல்லுகிறேன், எல்லாம் செய்கிறேன், வேதம் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனா ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசலையேன்னு வருத்தப்படுறீங்களா? அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரோட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, உண்மைதான், அதனாலதான் நான் பாரப்பட்டு உம்முடைய வார்த்தையை கேட்க முடியலையே ஆண்டவரே, நான் ஒரு அமைதி இல்லாதவளாக இருக்கிறேனே ஆண்டவரே, அதையும் நம்ம ஆண்டவரிடத்துல சொல்லணும். எனக்கு ஒரு சம்பவம்
ஞாபகத்துல வருகிறது. ஒரு சில தேவ ஊழியர்கள் சேர்ந்து அமர்ந்திருந்து பேசி கொண்டிருந்தாங்களாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லி இருக்குதே, ஒரு வசனம் இருக்கிறதே. எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? நம்ம ஜெபிக்கலாம், வேதம் படிக்கலாம், அடிக்கடி ஆண்டவரை தியானிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆனா இடைவிடாமல் அப்படின்னா ஒரு சங்கிலி தொடர் போல ஒரு செகண்ட் கூட இடைவெளி இல்லாமல் எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிற அருமையான ஒரு வயதான தாயார் இந்த வார்த்தை அவங்களுக்கு கேட்டது. அப்போ அந்த அம்மா வந்து சொன்னாங்களாம், இது ரொம்ப சாத்தியமான விஷயங்க, இது நம்ம அழகா செய்யலாம். அது எப்படி செய்ய முடியும்? இத்தனை பெரிய போதகர்களுக்கே அந்த ஐடியா வரலையே, இந்த ஒரு வேலை செய்கிற ஒரு அம்மாவுக்கு எப்படி ஒரு யோசனை வந்ததுன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். இருந்தாலும் அவர்கள் அதற்கு அந்த அம்மா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்களாம், காலையில எழும்போது நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரிடத்துல ஜெபித்து விட்டு நான் வேலைக்கு வருவேன். நான் வேலைக்கு நடந்து வரும்போது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருப்பேன். நான் வீட்டு வேலைகளை செய்யும் போதெல்லாம் ஆண்டவரோட பேசிட்டு இருப்பேன். அப்ப எப்படி நீ என்னமா பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், நான் வீடு கூட்டும் போது அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என் இருதயமும் பரிசுத்தமா இருக்கணும்ப்பா, நான் எப்பவும் ஜாக்கிரதையா இருந்து இந்த வீடை நான் எவ்வளவு உண்மையா நான் சுத்தம் பண்றணும், இது போல என் வாழ்க்கையை நான் சுத்தமா காத்துக்கொள்ளணும். பாத்திரம் விளக்கும் போது சொல்லுவாங்களாம், ஆண்டவரே இந்த பாத்திரங்களெல்லாம் நான் விளக்குறேன், பாத்திரத்தின் உட்புறத்தெல்லாம் தேய்ச்சி சுத்தம் பண்றேன். ஏன்னா பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தம் பண்ணாம இருந்தா இனி ஒரு பதார்த்தத்தை ஊற்றி வைக்கும் போது என்ன ஆகும்? கெட்டு போகும். அப்போ நான் அதெல்லாம் சுத்தம் பண்றேன். இது போல ஏன் இருதயமாகிய பாத்திரத்தை நீங்க சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க வசனத்தினால சுத்தம் பண்ணுங்க, உங்க ரத்தத்தினால சுத்தம் பண்ணுங்க, உங்க ஆவியினால பரிசுத்தப்படுத்துங்க. இப்படி ஒன்னொன்னா செய்வேன். இப்படிலாம் சொன்ன உடனே அந்த போதகர்களுக்கு விழிப்பு வந்துருச்சு. ஆகா, போதும் போதுமா, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இடைவிடாமல் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னார்களாம். பாருங்க, பெரியவர்களுக்கு வெளிப்படுத்தப்படாத ஒரு காரியம் கூட பேதைகளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த சுமையை ஏன் நாம் சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? அந்த அம்மா சொன்னது போல ஒவ்வொரு வேலையை செய்யும் போது, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது நாம கர்த்தரோட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியே ஆண்டவரோட பேசும்போது என்னைக்கும் அவர் பேசுகிறதை கேட்கிறவராக மட்டும் இருக்க மாட்டார், ஒரு நேரம் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற நேரமும் நமக்கு உண்டு. வஸ்திரத்தை சுத்தம் பண்ணும் போதும் அப்படிதான். இப்போ இந்த மாதிரி நம்ம கர்த்தரோட பேசிக்கிட்டே செய்யும் போது நாம் செய்யும் வேலையை உற்சாகமாகவும் மனப்பூர்வமாகவும் முழு மனதோடையும் செய்ய முடியும். இல்லைன்னா என்ன தோணும்? நான் இப்படி இந்த வீட்டில் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், செஞ்சுட்டே இருக்கிறேன், இதுக்கு இந்த பகல் ஃபுல்லாக நான் வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு ஒரு 200 500 ரூபாயோ ஏதோ எனக்கு கிடைக்குமே, இந்த வீட்டில் உழைச்சி எனக்கு என்ன கிடைக்குது, இப்படி தான் எண்ணங்கள் வரும். ஆனால் அதை ரொம்ப சின்சியராக ஆண்டவரோடு பேசிக்கிட்டே செய்தால் நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமான ஒரு ஆலயம் போன்று நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த இடம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். நீங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும் உங்க வீட்டிலையானாலும் இதை நாம் செய்யும் போது கர்த்தர் அந்த இடத்துல இருப்பார். அந்த இடத்துல கர்த்தர் இருக்கும்போது அவர் வார்த்தையை நம்ம அடிக்கடி பெற்றுக்கொள்வோம். அதே போல காலையில வேதம் வாசித்த வசனத்தை வாசிச்சு முடிச்சு அப்படியே பைபிளை மூடி வச்சுட்டு அடுத்து சாயங்காலமோ மத்தியானமோ ராத்திரியோ நேரம் கிடைக்கும், அப்ப மட்டும் திறந்து பார்க்க கூடாது. வாசித்த வசனத்தை அதுல ஒரு பகுதி எப்படி நமக்கு கிடைச்சிடணும். எனக்கென்று ஒரு வார்த்தை கிடைக்கும் வரைக்கும் நான் வேதத்தை வாசிக்கணும். அந்த ஒரு ஆசை நமக்குள்ள வேணும். ஏன்னா இது எனக்கு தானே ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் வாசின்னு சொல்றாரு. அப்ப நான் வாசிக்கிறேன். அப்ப வாசிக்கிறவர் எனக்குன்னு ஒரு வார்த்தை தரணுமே, அது உங்களுடையதாக்கி கொள்ளணும். பரிசுத்த வேதாகமம் என்னமோ ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் கடமை வாசிக்க வேண்டியது என்னுடைய கடமை, வாசிச்சுட்டு வச்சுட்டு போயிடுறேன் அப்படி நம்ம நினைக்க கூடாது. இது ஜீவனுள்ள வார்த்தை அல்லவா, என்னோட கூட பேசணும். எனக்கு ஒரு வார்த்தை வேண்டும். அந்த ஒரு ஆசையோட தினம் நான் அடிக்கடி சொல்லி இருப்பேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வேதத்தை வாசிக்க எடுக்கும் போதெல்லாம் அதை திறக்க முன்னாடி, ஆண்டவரே நான் வசனம் வாசிக்க போறேன், என்னோட பேசும், எனக்கான வார்த்தையை தாரும். நான் யாரோடெல்லாம் பேச போறனோ, யார்கிட்ட எல்லாம் நம்ம வீட்டிலே நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, யார்கிட்டலாம் பேசுறனோ அவங்களுக்கான வார்த்தையை தாரும். எதுக்கு? தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கா? இல்லை, பேசும்போது கவனமா பேசுறதுக்கு. இன்னைக்கு சின்ன நம்முடைய வார்த்தை, நம்ம நிறைய பாரம் சுமக்கிறோம், அவங்களுக்காக நல்ல கரிசனை கொள்றோம், வீட்டாருக்காக உழைக்கிறோம், எல்லாம் செஞ்சுட்டு கெட்ட பேர் எடுக்கிறதுலாம் யார் தான்? நிறைய நேரம் சகோதரிகள் தான். எதனால?
வார்த்தையினால. செய்யறதெல்லாம் செய்து எடுக்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கெல்லாம் செய்து செய்து என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவன் ஒன்றும் செய்ய மாட்டான், இவன் ஒன்று ஹெல்ப் பண்ண மாட்டா, இப்படியே நம்ம சொன்னா அப்படி பண்ணும்போது நம்ம செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்க? சமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. என்ன பிள்ளையா நீங்க பெற்றெடுத்திருக்கீங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப பயங்கரமா பேசுறாங்க. என்னை பெற்றெடுத்தீங்கல்ல, நான் இந்த வீட்டில் இருக்கிறேன்ல, எனக்கு நீங்கள் தான் சமைச்சு கொடுக்கணும், நீங்கள் தான் துணி துவைச்சு கொடுக்கணும், நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும். அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. அப்போ இந்த ஒரு பேச்சு வர்றதுக்கு என்ன காரணம்? பல நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள். அன்பான சகோதரிகளை, சுமை சுமப்பது உண்மைதான், அவைகள் சுமக்க வேண்டிய சுமைதான். ஆனாலும் இந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் வராமல் இருக்க வேண்டுமானால் காலையிலே வேதம் படிக்கும்போது, காலையில மட்டும் இல்லை, எப்போ நீங்க வேதம் படிச்சாலும் ஆண்டவரே என்னோட கூட பேசும். பல நேரத்தில் ஆறுதலுக்காக வேதம் படிப்போம், சிலர் நேரம் போறதுக்காக வேதம் படிப்பாங்க, சிலர் ரீட் அண்ட் ப்ரே ஷெடியூலர்ல அதில் ஃபில் பண்ணணும், இந்த வருஷத்தில் எப்படியாவது 2 தடவை வாசித்து முடிக்கணும், எப்படியோ பலர் பண்ணும்போது நாம் ஒரு காரியம் நினைவில் வைத்துக்கொள்ளணும். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்கான வசனம் வேணும், எனக்கான ஒரு வார்த்தை வேணும் ஆண்டவரே. நான் பல நேரத்தில் பலரிடத்துல வார்த்தைகளை எதிர்பார்க்கிறேன். ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, ஒரு தைரியம் சொல்ல மாட்டாங்களா, வீட்டுக்குள்ளே எப்படிதான் ஒரு பாராட்ட மாட்டாங்களா, நல்லா சமைச்சு வச்ச பிரியாணி எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி எப்படி பிளேட்டெல்லாம் போட்டு போயாச்சு, இதெல்லாம் நான் தான் எடுத்து கழுகுறேன், சரி அதெல்லாம் பரவாயில்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமே, ரொம்ப ருசியா இருந்தது இன்னைக்கு நீங்க செய்ததுன்னு. நம்ம ஊர்ல அது ரொம்ப கஷ்டம், அந்த வார்த்தையை எதிர்பார்ப்பது. பல நாடுகள்ல உண்மையா ருசியா இருக்குதோ இல்லையோ பாராட்டிடுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல அப்படி இல்லை. முதல்ல நாம பாராட்ட ஆரம்பிப்போம். நம்முடைய பிள்ளைகள் செய்துட்டு வர காரியங்கள், இது என்ன பெரிய விஷயம், பெருசா பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லக்கூடாது. சின்ன காரியம்தான் பண்ணிட்டு வருவாங்க. ஏய் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கியப்பா, நல்லா பண்ணிருக்கியே, நல்லா இருக்குதே, பாக்குறதுக்கு ஒரு சின்ன டிராயிங் வரைஞ்சிட்டு வருவாங்க. அது என்னவோ ஒன்னா இருக்கலாம், அதை பாராட்டுங்க. கிளாஸ் டெஸ்ட்ல 5க்கு 4 மார்க் வாங்கிட்டு வருவாங்க, இல்லை 3 மார்க் வாங்கிட்டு வருவாங்க, அதையும் பாராட்டுங்க. ஏன் உனக்கு 5 மார்க் எடுக்க முடியாதான்னு கேட்காதீங்க பிள்ளைகள்கிட்ட. இதுதான் அங்க விதைக்கப்படுகிறது. இந்த வார்த்தை என்ன செய்து விதைக்கப்படுகிறது. அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அடுத்து செய்யும்போது என்னத்தை பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கூட டேஸ்டா பண்ணிருக்கலாம்ல, இதுல கொஞ்சம் கூட ஸ்வீட் போட்டிருந்தா டேஸ்டா இருந்திருக்கும், கொஞ்சம் கூட நெய் விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் சொல்றாங்க? நீங்க சொன்னதுதான் திரும்ப வருது. இன்னைக்கே நம்ம வார்த்தையெல்லாம் மாற்றுவோம். சும்மா ஒன்றும் மாற்ற முடியாது, நம்ம எங்கேயும் மந்திரம் படிச்சு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது இந்த ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. நான் என் வீட்டுல நிறைய பேச வேண்டியது இருக்குது ஆண்டவரே. வீட்டிலே நிறைய பேசுறது யாரு தான்? கை தூக்குங்க பார்க்கலாம். பேசவே மாட்டீங்களா? ரொம்ப மெதுவா கை தூக்குறீங்க, நல்ல தைரியமா தூக்குங்க. உண்மையா வீட்டுல நான் நிறைய பேசுவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய பேர் இருக்காங்க என் கட்சிக்கு. நம்ம நிறைய பேசுவோம் வீட்டில், நிறைய வாய்ப்பு நமக்கு பேசுறது, நல்ல பேச்சு சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்குது வீட்டில். இதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சில வீட்டில் வாய மூடுன்றுவாங்க, சும்மா பேசாதாம்பாங்க. நம்ம ரொம்ப ஓவரா போகும்போது கொஞ்சம் ஏதாவது நமக்கு சின்ன சின்ன பிரேக் வருதை தவிர மற்றபடி பிரேக்கு இல்லை. அப்போ இவ்வளோ சுதந்திர கர்த்தர் தந்திருக்கார். அப்போ நிறைய பேச வாய்ப்பு நமக்கு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமாக பேச வேண்டும். சுருக்கமா இருப்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள பலரோட பேசும்போது பல காரியங்களை சொல்றோம், பல அறிவுரைகளை சொல்றோம், பல காரியங்களை கடிந்து கொள்றோம், தண்டிக்கிறோம், நிறைய விஷயம் பண்றோம். அப்போ ஆண்டவர்கிட்ட ரொம்ப பொறுப்பா கேட்கணும், அப்பா என் வாயின் வார்த்தைகள் இனிமையானதா இருக்கணும், மிருதுவானதா இருக்கணும், அவங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கணும். இந்த காரியத்துல நான் கரெக்ஷன் பண்ணனேன்னா அவங்க கரெக்ட் ஆகணும் ஆண்டவரே, அதுக்கேற்ற நல்ல அதிகாரமுள்ள நல்ல வார்த்தையை தாங்க. நான் கடினமா பேசக்கூடாது, அந்த கடினமா இல்லாம மென்மையான வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவரே. ஏன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அவங்க எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கரெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய உள்ளத்தை திறக்க, தன்னுடைய காரியங்களை திறக்க அவங்க பல காரியங்களை தேடுகிறார்கள், பலதுல என்டர்டெயின் பண்ண விரும்புகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எவ்வளவு அதிகமாக இந்த காரியங்களை நாம் கரெக்டாக முடியுமோ அந்த அளவுக்காக போகும். அப்போ பாரங்களெல்லாம் எடுத்துட்டு விட்டுட்டாருன்னா நம்ம ஒரு சீர்கட்ட பிள்ளையாக மாறி போவோம். நம்ம இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வா உன் பாரத்துல என் மேல வச்சிரு, நான் சுமையெல்லாம் ஏற்றுக்கொள்றேன், நீ ஆனா என்ன பண்ணணும், என்னுடைய சுமையை ஏற்றுக்கொள், என் நுகத்தை ஏற்றுக்கொள். நம்ம அவ சேர்ந்து பயணிக்கலாம். அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்வது என்பது, அவர் இந்த வேதத்துல அநேக கட்டளைகள், கற்பனைகள், நீதி, நியாயங்கள், வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இவைகளை நம்முடைய சுமையாக நாம் ஏற்று நடக்க வேண்டும்.
ஏதோ நான் கொண்டு இயேசுகிட்ட எல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு சமாதானம் தந்துட்டாரு, சந்தோஷம் தந்துருவாரு, எனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் என்று நீங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. அவர் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுவார். உங்கள் சுமைகளை, பாரங்களை, துக்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா அவர் சொல்லுகிற முக்கியமான விஷயம், என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள். நீ ஏன் கூட நடக்கணும், நீ ஏன் கூட தனியா நீ போக கூடாது. இதுவரைக்கும் வேலை என்கிற வேலைப்பழு அதுல அந்த சுமையில இருந்த பிசாசின் நுகத்தடி உன் மேல இருந்துச்சு, ஏதோ ஒரு மனுஷருடைய நுகத்தடி உன் மேல இருந்து உன்னை அழுத்துச்சு. ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட வந்திருக்கிற, நான் சுமக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஞான ஸ்நானத்தினால் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம். அவர் தம்முடைய ஆவியை தருகிறார். ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழுகிறோம். இது நிச்சயமான நாம் கட்டளை கை கொள்ள வேண்டிய கட்டளையான ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நுகத்தை சுமந்தால் மட்டுமே கிறிஸ்து நம் சுமைகளை நம்மை விட்டு மாற்றினதுல பிரயோஜனமா இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவருடைய பாரத்தெல்லாம் ஏற்றுக்கிறார். ஆனா ஒரு பாரமும் இல்லாமல், ஒரு வழி நடத்துதலும் இல்லாமல், அந்த நுகம் ஒரு வழி நடத்துவதற்கு முக்கியமான விஷயம் அல்லவா, அது இல்லாமற் போனால் நாம் சீர்கட்டு போய் விடுவோம், வழி தப்பி போய் விடுவோம், மறுபடி பெரிய படுகுழிக்குள் போய் விழுந்து விடுவோம். எனவே இன்றைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்பதோடு அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி நம்மை தாழ்த்தி தருவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பேசுவோமா? ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இப்போ நீங்க ஆண்டவரோட பேச போறீங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு சுமை உங்களுக்கு இருக்கிறது? எதை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அக்கிரம சுமை இருக்கிறதா? அக்கிரம சுமை இருக்கிறதுனா, இயேசுவே நான் ஒரு பாவி, என்னை நீ ரட்சியும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன், என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சுமையை சுமக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அக்கிரம சுமையை நீக்கி போட்ட கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலை சுமை இருக்கிறதா? வேலை சுமையினால தளர்ந்து போய் விட்டீங்களா? ஹல்லேலூயா. 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 நம் சுமைகளை எல்லாம் அவரிடத்திலே ஆமென் இறக்கி வைக்கும் போது, அவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளும் போது அவர் நமக்கு நல்ல ஆலோசனை தருகிறார். சில நம்மளே வேலையை இழுத்து போட்டு கொள்ளுகிறோம், அப்பெல்லாம் அவர் போதிப்பார், அவர் சொல்லி தருவார். ஹல்லேலூயா. நம்மை கொடுமையாய் வேலை வாங்குறவர்களுடைய கையை நின்று நம்மை விடுவிப்பார். அல்லவென்றால் அந்த உள்ளத்துல ஒரு இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு போவாஸ் எவ்வளவு ஒரு நல்ல எஜமானனா இருந்தார், வேலைக்காரர்களை வாழ்த்துகிற ஒரு எஜமானா இருந்தாரே, அது மாதிரி நல்ல எஜமான கர்த்தர் உங்களுக்கு தருவார். எங்க நெருக்கப்படுறீங்க? ஹல்லேலூயா. பாரமான சுமை சுமக்கிறீங்களா? அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, ஆனா என்ன கடினமா செய்யும்படி எதிர்பார்க்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறீர்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு நியமிக்கப்பட்டதை, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை, உங்களுக்கு சொல்லப்பட்ட வேலையை தாழ்மையோடு செய்து முடியுங்கள், தாழ்மையோடு செய்து முடியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார், கிருபை தருவார். ஏற்ற நேரத்திலே, ஏற்ற நேரத்திலே ஆமென் தேவன் உங்களை மகிமையாய் உயர்த்தி நடத்துவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கிறிஸ்துவின் சுமையை சுமக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கிறிஸ்துவோடு கூட நடக்க, கிறிஸ்துவோடு கூட பாரம் சுமக்க ஆமென் ஆமென் அதை அர்ப்பணியுங்கள். விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும், சுமை மாற வேண்டும் என்று மட்டும் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னாரே, அந்த லேசான சுமை, அந்த லைட் வெயிட், அந்த லைட் வெயிட் அதை சுமக்கும்படி சுமக்கும்படி ஆமென். கிறிஸ்துவோடு சுமக்கும் போது அவர் தான் முழுசு சுமக்கிறார், நம்ம அவரோட நடக்கிறோம், அவ்வளவுதான். அவரோட நடக்கிறோம். அந்த இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைப்பதாக, அந்த மேன்மையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைப்பதாக. ஊழியம் என்ற நுகத்திலே பூட்டப்பட்டிருக்கிற அருமையான தேவ ஊழியக்கார சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஊழியத்தின் பகுதிகள் பாரமானதாக இருக்கிறதா? சற்று கடினமானதாக இருக்கிறதா? ஆண்டவரோடு அதை ஷேர் பண்ணுங்க. அவர் சுமக்கட்டும், அவர் சுமக்கிறதுக்கு அவற்றை கொடுங்க, அவற்றை கொடுங்க. நீங்களே அதை சுமந்துட்டு இருக்கிறது இல்ல, ஆண்டவரோட இயேசுவோடு சுமக்கிற அனுபவம். இன்னைக்கு இந்த நுகத்துல பூட்டப்பட்டது போல இருக்கிறீங்களா? இல்லைன்னா முன்னாலேயோ பின்னாலேயோ ஸ்லோவாவோ ஸ்பீடாவோ போறவங்களா இருக்கிறீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இயேசுவோட நம்ம நடந்தோம்னா அவர் நுகத்தை சுமக்கிறார், நாம் அவரோடு கூட கரெக்டா அந்த பைண்ட் ஆகி அவரோட நடந்துகிட்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட கூட கட்டப்பட்டவர்களாக நடப்போம், அவரோடு கூட இயேசுவோடு கூட நடப்போம். வேலை பார்க்கிற சகோதரிகளே, உங்க வாழ்க்கையை நீங்க அப்படி சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அப்பா, எனக்கு பல இப்படிப்பட்ட சுமைகள் இருக்குது,
ஆனா நான் உம்மோடு கூட நடக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நடக்கிறேன். உம்முடைய சுமை லகுவா இருக்குதப்பா, உங்க நுகம் மெதுவா இருக்குத, எனக்கு காயம் படாது, என் கழுத்துல காயம் படாதப்பா, அது என்ன அழுத்தாத ஆண்டவரே. அந்த நுகத்தை சுமக்க என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த நுகம் மெதுவா இருக்குதாமே, அது வேணும்ப்பா, அது போதும் அப்பா, அது போதும் அப்பா. உம்மோடு நடக்க எனக்கு கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேவா ஆவியானுடைய பிரசன்னம் இறங்குவதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அவர் சுமை லகுவாய் இருக்கிறது, அதுக்கு அர்ப்பணிங்க. அந்த நுகத்தோடு சேர்ந்து கொள்ளுங்க, அந்த நுகத்துல பூட்டப்பட ஒப்பு கொடுங்க. அப்பப்ப அமிழ்த்திட்டு ஓடுறதல்ல, நடக்க மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறது அல்ல. ஆமேன் 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 ஆமேன். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதா இயேசுவோடு நடக்கிற அனுபவம். அவர் தருகிற வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்கிறதா இயேசுவோடு இருக்கிற அனுபவம். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்காவிட்டா அது நம்ம நடக்காத அந்த படுத்து கிடக்கிற மாடு மாதிரி நம்ம ஆயிடுவோம். அப்ப இயேசுவோடு கூட நடக்க முடியாது. இன்னைக்கு யார் யார் எப்படி நிலைமையில இருக்கிறீங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க. அப்பா, நான் உங்களோட தான் நடக்கிறேனா? உங்க நுகத்துல பூட்டப்பட்டு தான் இருக்கிறேனா? உங்க சுமையை நான் ஏற்றுக்கொண்டுதான் நடக்கிறேனா? இல்ல முன்னாலேயோ பின்னாலேயோ இல்ல விழுந்தோ படுத்தோ கிடக்கிறேனா? அப்பா, என்னை தூக்கி விடும் ஆண்டவரே, என்னை தூக்கி விடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபமனரியான் தலனமா ஷெபலபோரியான் தலனமா. ஆவியானவர் இறங்கி உம்முடைய கிரியைகளை நடப்பிப்பீராக, கிரியை நடப்பிப்பீராக. ஜனத்துக்குள்ளாயும் கிரியை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த பாரமான சுமை உம்முடைய பிள்ளைகள் சுமக்கிறார்களோ, தேவனுடைய கிரியை அவர்களில் வெளிப்பட வேண்டுமே. சுமப்பதற்கான பலனை கொடுக்கிறவர், சுமைகளை அகற்றி போடுகிறவர், சுமைகளை லகுவாக்குகிறவர். எந்த கிரியை உடைய பிள்ளைகளுக்கு வேண்டுமோ அது நடப்பதாக 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 நடப்பதாக. பரிசுத்த ஆவி பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும்படிக்கு அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போம். பாரத்தை எல்லாம் நமக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறது அல்ல. சுமையெல்லாம் நான் மட்டும் சுமக்க மாட்டேன்ப்பா, நீங்க நான் உங்க கூட நடப்பேன் அப்பா. உண்மை நான் ஏற்று, உண்மை நான் ஏற்று, உம்முடைய வார்த்தைகளை ஏற்று உம்மோடு நடப்பேனப்பா, உம்மோடு நடப்பேனப்பா. எனக்கு கிருபை தாரும். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு லகு உண்டாக உதவி செய்யும். என்னை விட்டு அகற்ற வேண்டியவைகளை அகற்றும்படியான கிருபைகளை எனக்கு தாரும் அப்பா. தே மகமாரியாந்தல நரதனமோ ஷமம மரிபிரி பிகமோ ரியாந்தலரபா தி பலராதனமோ ரியாந்தலனம அரபதனமோ ஷரபோரியால பலபரபா விக்கலராதனமோ ரியாந்தலனம மரிபிதி பிரிபிரவக்கரபோ திரி விஷபலபரபா. ஆவியானவர் நுகங்களை, அந்நிய நுகத்தடிகளை உடைக்கிற ஆவியானுடைய கிரியை ஆமே நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவையற்ற அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதமான கிரியைகளை நீ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதி என்னும் சுமையை நீ நம்முடைய பிள்ளைகளை விட்டு மாற்றும் ஆண்டவரே. பலவீனங்களை அகற்றி போடும் அப்பா, கட்டுகளை அறுத்து போடும் அப்பா. தேவையில்லாத கொடுமையான வேலை வாங்கப்படுகிற அனுபவங்களில் இருந்து உன் பிள்ளைகள் மீட்கப்படுவார்களாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. தேவன் நம் வாழ்க்கையிலே செய்கிற மகிமையான கிரியைகளுக்காய் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த பெண்கள் சிறப்பு ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளில் உம்மை பாடி ஆராதித்து உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்து 2 நல்ல சாட்சிகளை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த பலனடைய நீர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்தினீர், உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் சுமக்க வேண்டிய சுமையை சுமக்க கிருபை தருவீராக. நாங்கள் தள்ளிவிட வேண்டியவற்றை தள்ளிவிட கிருபை தருவீராக. ஏற்ற காலம் வரைக்கும் காத்திருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளிலே நீர் விடுதலையை தந்து நடத்துவீராக அப்பா, நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனுஷரை பார்த்து அல்ல, இயேசுவையே நோக்கி ஓட, இயேசுவோடு கூட நுகத்தில் போட்டப்பட்டவர்களாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு கூட தொடர்ந்து இருந்து வழி நடத்தட்டும். இந்த வார்த்தைகள் பாதுகாவலாய் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் உள்ளங்களுக்குள்ளாய் இறங்கி தொடர் கிரியைகளை நடப்பிப்பதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமேன் ஆமேன்.